வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தொடர்ந்து இப்போ பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி மெனூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த பதிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்னொரு பேஜுக்கு பாஸ் பண்ணணுன்னா இந்த ஜிஞ்சா ப்ரோக்ராமிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ உள்ளே எழுத போகிறோம். இப்போது இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த HTML பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த HTML பேஜை நான் ஒரு டெம்ப்ளேட்டாக இப்போ மாற்ற போகிறேன். அது டெம்ப்ளேட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை டெம்ப்ளேட்டாக மாற்ற போகிறேன். எப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு அதை நம்ம எத்தனை வேணாலும் அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னென்ன டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறேன்னா, இங்கே டைட்டிலுக்கு இப்போது நிறைய டைட்டில்ஸ் எனக்கு வேணும். ஆனால் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டைட்டில் வரும் இல்லையா, நம்ம ஒவ்வொரு பேஜுக்கு நம்மளாக மேனுவலாக கொண்டு போய் டைப் பண்ண வேண்டாம். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணோம்னா அந்தந்த இடத்துல அந்தந்த டைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், இந்த ஜிஞ்சா டெம்ப்ளேட்டுடைய இதான் சின்டெக்ஸ் இப்படி இருக்கணும். கர்லி ப்ராக்கெட் போட்டு ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த டைட்டிலுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு பிளாக் க்ரியேட் பண்ண போகிறேன். பிளாக் டைட்டில். ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணால் அந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணோம். ஸோ எண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்குது. இப்போ இதை எனக்கு தேவையில்லை, நான் எரேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பாடியில் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், பாடியிலையும் அதே மாதிரி நான் ஒரு பிளாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன பிளாக் அப்படின்னு கேட்டால், இதேமாதிரி கர்லி ப்ராக்கெட், தென் பர்சன்டேஜ் கர்லி ப்ராக்கெட் இதை போட்டு பிளாக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிறேன். கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிளாக்னா எண்டு பிளாக் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் ஸ்கிரிப்ட் நீங்கள் எது எழுதுறீங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டுக்கும் நீங்கள் இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் இல்லை ஜாவா குரீஸ் ஏதாவது எழுதுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து ஜஸ்ட்டு இங்கே போட்டுக்க போகிறேன். இந்த டெம்ப்ளேட்குள்ளே போட்டுக்க போகிறேன். தட்ஸ் இட். இப்போது இது டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட் வேணுமான்னு கேட்டால், இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லை. வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் நான் அதை எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம எழுத போகிறதில்ல. சரிங்களா? இப்போது எனக்கு டைட்டில் தேவை, அதே மாதிரி கண்டென்ட்ஸ் உள்ள பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டு தான் எனக்கு தேவை. இப்போது எத்தனை ஃபைல் இருக்குது, HTML ஃபைல் நேவ்பார்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹோம்னு இருக்குது. ஸோ இப்போ இதோடைய இந்த பார் பார்த்திங்களா, இது HTML பேஜில் இப்போ எங்கே இருக்குது, இங்கே மேலே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இங்கே எனக்கு இதுக்கு மேலே அந்த நேவிகேஷன் பார் வரணும் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணும், நான் இந்த ஃபைலை தூக்கி இங்கே இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு லே அவுட் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். லேஅவுட்னு கூட வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் base.html. ஸோ இப்போ இந்த base.htmlனு சொல்லி ஒன்று வச்சாச்சு. இப்போ நான் இந்த ஹோமில் இருக்கக்கூடியதை அப்படியே காப்பி பண்ணி, பேஸில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹோமில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போது மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. நேவ்பார், பேஸு, ஹோம். ஸோ நம்ம இந்த ஹோம் இப்போ விட்டுடலாம். பேசிக்காக நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது ஃபைல்ஸ். சரி, இப்போது இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நாம் எடுத்துடலாம்.
இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது எங்கே டிஸ்ப்ளே ஆகணும், நமக்கு ஹோம் பேஜில் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இதுக்கு தேவையில்லை. இப்போது இதுதான் இங்கே பேஸ் ஃபைல் தான் இப்போ டெம்ப்ளேட்டாக இங்கே நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை கண்டென்ட்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறேன். இதை இன்க்ளூட் அப்படின்னு போட்டு இந்த ஃபைல் எங்கே இருக்குது, இந்த ஃபைலு நேவிகேஷன் பாரை பேஸ் ஃபைலோட கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ பேஸ் ஃபைல் எங்கே இருக்குது, நேவிகேஷன் பார் எங்கே இருக்குது, நேவிகேஷன் பார் வந்து இன்க்ளூடு டெம்ப்ளேட்குள்ளே இன்க்ளூட்குள்ளே நேவ் பார் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், இப்போது இன்க்ளூட் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா, இன்க்ளூட் ஸ்லாஷ் தென் navbar.html அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போது நேவ் பாரை கொடுத்தாச்சு. இப்போது நேவ் பார்க்குள்ளே இருக்கிறத வந்து என்ன பண்ணணும், இப்போது நேவ் பாரை பேஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தூக்கி ஹோமில் கொடுக்கணும். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி ஹோமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ இது நமக்கு என்ன தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சாச்சு டெம்ப்ளேட்டாக இதில் பேஸ் ஃபைலில். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு HTML ஃபைலில். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே தான் நான் போய் அந்த H1 டேகை எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹோம் பேஜ், அப்புறம் இந்த HR ஒரு ரூலர் போட்டுக்கிறேன். இதைத்தான் இங்கே எழுத போகிறேன். சரி, இப்போது நேவ் பாரை தூக்கி பேஸ் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. சரிங்களா, நேவ் பாரை இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேஸ் ஃபைலை தூக்கி HTML இன்க்ளூட் பண்ணணும். எங்கே பண்ணணுன்னா டாப்பில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது அதே மாதிரி ஜிஞ்சா டெம்ப்ளேட் ப்ரோக்ராமிங் எழுதுகிறேன். இங்கே எக்ஸ்டென்ஸ்னு போட்டுக்கிறேன். எக்ஸ்டென்ஸ்னு போட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ எங்கே இருக்குது இந்த பேஸ் ஃபைலு, பேஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளே இருக்குது இல்லைங்களா. இப்போது நான் இதை லேஅவுட்குள்ளே இருக்கக்கூடிய லேஅவுட் ஸ்லாஷ் base.html ஃபைன், அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 3 ஃபைலையும் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எரர் வருதான்னு. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் எரர் வர மாதிரி தெரியல. எனிஹவ் நம்ம இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இதில் ஒன்றும் எரர் இல்லை. இப்போது நான் இதை ஸ்க்ரீனை வந்து இப்போ வந்து இது எப்படி, இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டேப்லெட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இதை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ இது ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுனால நமக்கு இது டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த பிரெட் ஸ்க்ரம் மட்டும் நமக்கு தெரியுது. இதை வந்து ஜஸ்ட் நான் லேப்டாப் அல்லது பிசி மோடுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த டைட்டில்ஸ் எல்லாம் க்ளீனாக நமக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். சரி, இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருச்சு, ஹோம் பேஜ் வந்தாச்சு. இப்படி வந்து நம்ம இங்கே இந்த நேவிகேஷன் பாரில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் வந்து எங்கே வந்திருக்கு, இதோ இங்கே வந்துருச்சா, ஹோம் பேஜ், ஃபீச்சர், ப்ரைஸிங், டிசேபிள் வந்துருச்சிங்களா. ஸோ இப்போது இது ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, இந்த மெனு பார் அட்டாச் பண்ண தேவையில்லை, தனித்தனியாக எழுத வேண்டியதில்லை. இதை ஜஸ்ட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாலே போதும். எல்லா பேஜுக்கும் இந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா பேஜ்லேயும் போய் நம்ம இதை எழுத தேவையில்லை, இந்த நேவிகேஷன் பார் எழுத தேவையில்லை. ஸோ இதான் வந்து இந்த நேவிகேஷன் பாரோடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதனால தான் இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது வேர்ல்டு வைடில்.
ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோடு எழுதிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து இன்பில்டாக இருக்குது நமக்கு. நம்ம அதை எடுத்து கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த நேவிகேஷன் பார் பற்றி பார்த்துருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நமக்கு இன்னும் அதிகமாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், see you.